ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்டில் ஒரு மிக முக்கியமான படம். ஐ மீன் எனக்கு மட்டும் சான்ஸ் கிடச்சிச்சுன்னா இந்த பிரெடேட்டரோட அந்த மொத்த மெமரிஸுமே கம்ப்ளீட்டாக அழிச்சு இந்த படத்தை ஒரு பிக் ஸ்க்ரீனில் உட்காந்து பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு. விஷ் ஐ குட் வாட்ச் திஸ் மூவி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அந்த மாதிரி லிஸ்ட்டில் நிறைய படங்கள் இருக்கு. எனக்கு சில மிக முக்கியமான இடத்துல இந்த படமுமே இருக்கு. ஸோ இந்த படம் நான் ஆக்சுவலாக ஒரு பிரெடேட்டர் ஃபேனாக சொல்ல வரல, ஓவராலாகவே ஒரு செம்ம அமேசிங்கான ஆக்ஷன் த்ரில்லர் ஹாரர் படம். கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் இந்த படத்தை மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான சம்பவமாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே எந்த ஒரு இடத்துலையுமே லேக் ஆகாதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அந்தளவுக்கு ஒரு செம்ம அமேசிங்கான ஸ்க்ரீன் பிளேயோட போயிருக்கும். இந்த படத்தில் வெறும் 6 கேரக்டர்ஸ் தாங்க இருப்பாங்க. 6 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படத்தை அப்படியே தீ மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. படம் பார்த்தவங்களுக்கு புரியும், பார்க்காதவங்க ப்ளீஸ் இதோட ஆக்சுவலாக நிறுத்திட்டு போய் படம் பார்த்துருங்க. இதை கிட்டத்தட்ட ஒரு ரெட்ரோ ரிவ்யூங்கிற மாதிரி சொல்லலாமா? வெரி மஸ்ட் வாட்ச் மூவி. ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் ஷாட்டில் ஒரு ஸ்பேஸ் ஷிப்லேருந்து பார்த்தீங்கன்னா பிரெடேட்டர் இறங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த பிரெடேட்டர் நம்ம ஊர் கிடையாது, வேற ஒரு கிரகத்துலேருந்து வந்திருக்குங்கிறத அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரெடேட்டரை பார்க்குறது. ஸோ வேற்று கிரகம்னு சொல்லும்போது நம்ம மைண்டுக்குள்ளே ஆல்ரெடி அந்த கேரக்டருக்கான ஒரு உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி சவுண்ட் ஆக போகுது, இது நல்லதா கெட்டதான்னு சொல்லி ஏகப்பட்ட கியூரியாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷாட்லேயே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஆப்வியஸ்லி ஹீரோட என்ட்ரி. கொரில்லாஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்யறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களை தடுக்கிறதுக்காக ஆல்ரெடி ஒரு டீம் போயிருக்கு. ஆனால் அந்த டீம் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளைமே இல்லை. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல டச் அண்ட் அவரோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க. மொத்தம் 6 பேர். இதை இறக்கும் போதே டச்சோட அந்த ஆட்டிடியூடை பார்த்தீங்கன்னா சூப்பராக காமிச்சிருவாங்க. ஏன்னா இவருடைய டீம் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தோத்தது கிடையாது. அந்த ஒரு கெத்து எப்போதுமே டச் கிட்டே இருக்கும். ஸோ இறங்குற அந்த சமயத்தில் அந்த டச் வந்து பார்த்தீங்கன்னா நான் தானே கெத்து, இந்த இறங்கினா நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலில் தான் வந்து இறங்குவார். அவர்கிட்ட ஒரு திமிருமே இருக்கும். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் டில்லனை மீட் பண்ணும்போது கூட என்னடா சொம்பே ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கலாச்சிக்கிட்டு நம்ம ஃபன்னாக தான் சுற்றுவார். அவர்கிட்ட ஒரு திமிரை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆனால் அந்த படத்தோட எண்டில் அவர் கண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமிரெலாம் ஒன்றும் தெரியாது. நாமெல்லாம் இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு தாட் தான் ஒரு மனசுலேயே இருக்கும். ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல தான் ஊர் தப்பிச்சு வந்திருப்பாரு. அவருடைய திமிரை உடைச்சு ஆணவத்தை அழிச்சு நீலாம் ஒன்றுமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி அந்த காடி இவரை மின்னு துப்பி இருக்கும். இடத்துல ஒரு புது கேரக்டராகவே நீங்கள் அவரை பார்ப்பீங்க. இவருக்கு மட்டும் இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான கேரக்டர் ஆர்க் கண்டிப்பாக போயிருக்கும். ஸோ சிம்பிள் ஃபைண்ட் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தான். ஸோ அதில் இப்போ உள்ளே போய் மாட்டிருக்கிறது டிலனோட டீம் தான். அதனால் நானுமே வரும்னு சொல்லி இப்போதைக்கு எல்லாருமே காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ போன உடனே அந்த இடத்துல மிக முக்கியமான கேரக்டராக காமிக்கப்படுறது பில்லி தான். ஏன்னா அவர் தான் ட்ராக்கர். யார் எங்கே போயிருக்கா, எங்கே போய் தேடணும்னு சொல்லி அந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பிரேல வந்து அந்த நாரு கேரக்டரோட உங்களை கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா 2 பேருமே ஒரே ட்ரைப், கொமான்ஷியட் ட்ரைப் தான். அண்ட் 2 பேருக்குமே நிறைய லிங்க் இருக்கும். மிக முக்கியமாக பில்லியோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயத்தை தொங்கும். ஃபர்ஸ்ட் டைம் பிரெடேட்டரை பார்க்கும்போது பில்லி அந்த தாயத்தை தான் டச் பண்ணி பார்ப்பாரு. இது டேரெக்டாக அந்த பிரேல வந்து நாருவோட அந்த கேரக்டர் கூட பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. அவளுமே அந்த தாயத்தில், அதாவது கழுத்தில் போட்டிருக்க அந்த செயினில் ஆரஞ்சு டூத்ஸே வச்சிருப்பான். ஸோ பிரெடேட்டர் வந்துச்சுன்னா கபால்னு இந்த தோர்த்து பார், இது ஒன்று கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நாரு தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரைப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்கணும். அண்ட் எல்லாருடைய கழுத்துலையுமே இந்த மாதிரி ஆரஞ்சு டூத்ஸாவை கட்டி மாட்டி இருக்கிறதும் பாசிபிளி நார்வாக தான் இருக்கணும். பட் 300 வருஷங்கள் போயிருக்கும்போது எல்லாருமே அதோடைய வேல்யூவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறந்துருப்பாங்க. மோர்லைக்கு ஒரு மூட நம்பிக்கையாவே மாறி இருக்கும். இந்த கழுத்தில் போட்டது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரைப் மெம்பர்ஸ் நம்பியிருக்கலாம். அதோடைய ஒரிஜினல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மறந்துருப்பாங்க போல. ஸோ அதான் இந்த இடத்துல பில்லி அந்த பிரெடேட்டரை பார்த்தோன்னே அதை கை வச்சு பார்க்குறாரு. பட் அதுக்குள்ளே இருக்க அந்த பூவை சாப்பிட்டா தான் நம்ம அந்த கண்ணுக்கு தெரிய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு தெரியல. அண்ட் பில்லி சாகும்போது கூட அந்த தாயத்தை அறுத்து அவன் கையில் தான் வச்சிருப்பாரு. சாகிற சமயத்துலையுமே அவர் கையில் தான் வச்சிருப்பாரு. ஸோ இது அவரை காப்பாற்றும் நினச்சிருக்காரு. பட் உண்மையான வேல்யூ அவருக்கு தெரியல. அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பாசிபிளி பில்லிக்கு தெரியாமல் இருக்கலாம். மூட நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க போல. அதோடைய உண்மையான வேல்யூவை சொல்லிக் கொடுக்காம விட்டாங்க. இது ஒரு நல்ல கனெக்ஷனுங்க. இப்போ தான் அந்த ப்ளே படம் பார்த்துட்டு அப்புறம் அதை பார்க்கும்போது சூப்பராகவே புரியுது. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இறங்கிட்ட அப்புறம் ஃபர்ஸ்ட்டு அந்த கொரில்லா மெம்பர்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தேடி போன இந்த டில்லனோட டீமை தான் தேடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம பில்லி தோல் உரிக்கப்பட்ட நிலையில் இருக்க அந்த சோல்ஜர்ஸை பார்க்குறாரு. ஸோ அதுவே நம்மளுக்கு செம்ம பயங்கரமான ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பிரெடேட்டர் தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு தெரியாமல் நீங்கள் பார்க்குறீங்க. ஏதோ ஒரு மாஸ்டர் இவ்வளோ பயங்கரமாக மனுஷங்களே தோல் உரிச்சு வச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு பயம் அந்த இடத்துல கிரியேட் ஆகிடுங்க. சின்ன வயசுலலாம் அந்த பார்க்கும்போது அவ்வளோதான் செம அள்ளு விட்டுரும் இந்த சீன்லாம். பட் இந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் எந்த அளவுக்கு பயங்கரமானதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட தெளிவாக காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க அந்த சோல்ஜரோட பேர் ஜிம் ஹாப்பருங்கிற ஒரு விஷயமும் நம்ம அர்னால்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவன் பயங்கரமான ஆளாச்சே, அச்சோ அவராங்கிற மாதிரி அர்னால்டே அந்த ஹாப்பரை பற்றி கொஞ்சம் புகழ்ந்தே பேசுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன் கொண்டு இருக்கிறான், இவங்களாம் ஏமாத்துறங்கிற ஒரு தாட் அந்த இடத்துல கிரியேட் ஆகிடுது. பட் அதை ஃபாலோ பண்ணி ஆப்வியஸ்லி அவங்க அதை பார்த்தீங்கன்னா இந்த கொரில்லா டீம் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. அண்ட் நம்ம அர்னால்டோட கண்ணு முன்னாடியே ஒரு ஹாஸ்டேஜை கொள்ளும்போது பாசிபிளி இவங்க தான் அந்த
டீம் மெம்பர் செத்ததுக்கு காரணமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சண்டையே நடக்கும். ஆனால் அந்த சண்டை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது, ரொம்பவே ரெப்பிட்டேட்டிவாக இருக்கும். பிகாஸ் இந்த படத்தை எடுத்தவர் ஆக்சுவலாக அந்த சண்டை எடுக்கலையா, அவருடைய அசிஸ்டன்ட் தான் இந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா கோரியோகிராஃப் பண்ண மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மைக்கேல் பேவோட அந்த 10 படத்தை ஒன்றா பார்த்த ஒரு எஃபெக்டை இந்த ஒரு சண்டை காட்சி மட்டும் கிரியேட் பண்ணும். எந்த ஒரு கோரியோகிராஃபியும் இருக்காது, எந்த ஒரு ஃப்ளோவுமே இருக்காது. அதுக்காக மொக்கையாக இருக்கும் நான் சொல்ல வரல, பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கிரியேட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த படத்துலையுமே இந்த ஒரு சண்டை காட்சி மட்டும் தான் லைட்டாக மைனஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அதை தொடர்ந்து தான் அந்த பிரெடேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க மற்ற கேரக்டர்ஸை தெளிவாக காட்டுறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும்போது ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கும். ஹாக்கின்ஸ் பில்லி கிட்ட ஒரு காமெடி சொல்வார். பில்லி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுக்குமே சிரிக்க மாட்டார். அவர் ஒரு ட்ரை மெம்பர், அவருக்கு அந்த காமெடி எதுவுமே புரியாது. ஹாக்கின்ஸ் ஹெலிகாப்டரில் இருந்து இந்த பில்லியை சிரிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு சார்மிங்கான கேரக்டர் மாதிரி தான் அந்த ஹாக்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு காமெடியை சொல்லி அது பில்லி புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிற அந்த சமயத்தில் அந்த சிரிப்பை லைட்டாக ஆல்டர் பண்ணி அந்த பிரெடேட்டருக்கு எப்படி கேட்குதுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சிரிப்பு சத்தம் நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்குங்க. அதுவே ஒரு பயத்தை கிரியேட் பண்ணால் யோசிச்சு பாருங்க. ஐ மீன் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அந்த மான்ஸ்டர் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தளம் மாதிரி புஷ் பண்ணிக்கிட்டே போகுது. அந்த மான்ஸ்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டர் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி நம்ம மைண்டுக்குள்ள ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் பயத்தை அதிகமாக கொடுக்கும். ஸ்டீவன் ஸ்பீல்பர்கே அதை சொல்லியிருப்பாரு. இந்த ஜாஸ் படத்தில் ஏதோ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் தான் அந்த ஷார்க்கை காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஷார்க் இங்கே வரப்போது அங்கே வரப்போதுன்னு சொல்லி ஒரு பயத்தை மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அதே ஒரு ஃபார்முலா தான் இங்கேயுமே அப்ளை ஆகுது. அந்த மான்ஸ்டரை காமிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக அதை பற்றின அந்த பயத்தை வந்து நம்ம மனசுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹாரர் தன்மை பக்காவாக ஒர்க் இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு அந்த பயம் வராதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு அந்த பிரெடேட்டர் பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் பிரெடேட்டர் பற்றி ஒன்றுமே தெரியாத அந்த சமயத்தில் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்குன்னு. இந்த இடத்துல பிரெடேட்டர் தெர்மல் விஷனில் தான் பார்க்குது. அண்ட் மற்றவங்க பேசுறது எல்லாத்தையுமே அது ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணி மிமிக்கும் பண்ணுதுங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அந்த பிரெடேட்டர் மிமிக் பண்ணுற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபாலோ பண்ணி வந்து நிறைய படங்கள் அதை வந்து யூஸே பண்ணலை. அந்த ஒரு கேட்டகரியே கம்ப்ளீட்டாகவே மறந்துட்டாங்க போல. பட் இந்த இடத்துல அந்த பில்லியோட சிரிப்பை ஆக்சுவலாக பிரெடேட்டர் நோட் பண்ணி வச்சுக்குது. அண்ட் அந்த சிரிப்பை தான் இந்த படத்தோட எண்ணில் சாகும் போதும் அப்படியே மிமிக் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வர அந்த சிரிப்பு பாசிபிளி இந்த இடத்துல வந்து அந்த பில்லியோட சிரிப்பாக தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல அந்த கொரில்லாஸ் எல்லாருமே ஏதோ ஒரு பிளான் போட்டு தான் வந்திருக்காங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த டிலனோட டீம் வந்திருக்குங்கிற ஒரு விஷயத்தையே இப்போ தான் அர்னால்டுக்கு புரியுது. எங்களை ஏமாற்றி கொண்டு வந்துட்ட நீ எங்களை வச்சு இந்த டீமை அழிக்கணும் தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி டிலன் மேலேயே அவர் காண்டாவார். ஸோ டிலனுக்கும் டச்சுக்கும் ஆக்சுவலாக ஒரு பழைய காலத்து நட்பு இருக்க தான் செய்யுது. 2 பேருமே தெரிஞ்சவங்க அதை மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிறவங்க இந்த இடத்துல சண்டை போடுறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், டச் அவருடைய டீமை மதிக்கிறாரு. ஸோ அவர் டீமில் இருக்க எல்லாருமே இந்த இடத்துல கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் உயிரை பணியை வச்சு தான் சண்டையை போட்டிருக்காங்க. அதில் யாராவது ஒருத்தங்க இந்த ஃபைட்டில் செத்துருந்தா கூட டிலனோட பேச்சை கேட்டு என் டீமை நான் வந்து கொலை பண்ண பார்த்தேனே அப்படிங்கிற ஒரு குற்றம் ஒன்று கண்டிப்பாக டச்சுக்கு கிரியேட் ஆகியிருக்கணும். அதனால தான் டிலன் கூடவே சண்டை போடுறாரு. டச் எந்த அளவுக்கு அவர் டீமை மதிக்கிறாருங்கிறத தெளிவாகவே காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ட்ரெஸ்ஸை கழட்டிக்கிட்டே இருப்பார். ஐ மீன் இந்த ஃபைட்டோட ஓப்பனிங்கில் ஒரு ஃபுல் ஷர்ட் போட்டிருப்பாரு. ஃபைட் முடியும் போது அந்த ஷர்ட்டை கழட்டியிருப்பாரு, உள்ள ஒரு பனியன் மட்டும் இருக்கும். அதை தொடர்ந்து அந்த பிரெடேட்டர் ஃபைட்டுக்கு அப்புறம் பனியனுமே கழட்டியிருப்பாரு. மேலே அந்த பிளாக் கலர் துணி மட்டும் தான் இருக்கும். அண்ட் ஃபைனல் ஃபைட்டில் அந்த துணியுமே கழட்டியிருப்பாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து பேர் படியாக மாறிட்டு வராருங்க. அதுவுமே ரொம்ப ஒரு நேச்சுரலாக கொண்டு போயிருந்தாங்க, திணிச்ச மாதிரியே இருக்காது. இந்த இடத்துல தான் ஆனாங்கிற ஒரு கேரக்டர் பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு ஹாஸ்டேஜ் எவ்வளோ போட்டு தள்ளுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பாக இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். பட் இந்த கேரக்டருக்குமே சூப்பரான டெப்த் கொடுத்து இவ ஆக்சுவலாக பிரெடேட்டரை பற்றின நிறைய விஷயங்களை அர்னால்டு மட்டும் இல்லாமல் அந்த டீமுக்கே வந்து சொல்லுவான். ஸோ இவன் மூலியமாக தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுப்போம். இங்கே என்ன நடக்குது, யார் இவங்களை தேடி வந்துட்டு இருக்காங்கிற எல்லா உண்மைகளும் இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த விஷயம் மற்றவங்க யாருக்குமே புரியாது. ஸோ அதனால அங்கேருந்து போயிட்டு இருப்பாங்க. எங்கேருந்து நம்ம கிளம்பணும்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டரை நோக்கி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் இவன் நடுவில் தப்பிச்சு விடுவா. அவளை பிடிக்க தான் இந்த பக்கம் நம்ம ஹாக்கின்ஸ் பின்னாடி போவார். அண்ட் ஹாக்கின்ஸ் இந்த ஒரு சின்ன பொண்ணை பிடிக்கிறான்ல, ஸோ அப்படி பார்க்கும்போது அவளை விட இவன் தான் கெத்தானவன், இவன் தான் உண்மையான ஹண்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பிரெடேட்டர் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா யார் உண்மையான ஹண்டரோ அவனை தானே இந்த பிரெடேட்டரை அடிக்கும். அண்ட் ஒரே அடியில் சரியாக போயிடும். அண்ட் கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்கவும் மாட்டீங்க, ஒரு மாஸ்டர் இருக்குங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். பட்டு நச்சு சட்டுன்னு காலி பண்ணிதே அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை இந்த இடத்துல சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னா ஆனா செம்ம ஷாக்கில் இருப்பா. அந்த ஆனாவோட ஷாக்கில் தான் அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஹாக்கின்ஸ் ஒரு நல்ல கேரக்டர் தான், அவருக்கான ஒரு கரிஷ்மா, அவருக்கான ஒரு செம்ம ஜாலியான பில்டப் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். பட் பட்டுன்னு சொல்லும்போது யாராலுமே அதை அக்செப்டே பண்ண முடியல. அண்ட் சத்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஹாக்கின்ஸ் அந்த ஆக்டர் தான் இந்த பிரேக்கு முன்னாடி வந்து த பிரெடேட்டர் படத்தை எடுத்தது. அது கேவலமாக தான் இருந்துச்சு. பட் சொல்கிறேன், அது ஒரு ஃபன் ஃபேக்ட். இந்த இடத்துல கடகரன்னு ஓடி வந்தால் நம்ம அர்னால்டுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல, மற்றவங்க யாருக்குமே ஒன்றும் புரியல. இந்த இடத்துல அந்த பொண்ணு அந்த கார்டே எழுந்து வந்து அவனை அச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டைலாக் சொல்லும்போது அது யாராலுமே அக்செப்டும் பண்ண முடியல. ஆப்வியஸ்லி அந்த பிரெடேட்டர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கணக்கு தெரிஞ்சிருக்காது, கேமஃப்ளாஜ் ஆகியிருக்கும். ஸோ அந்த பொண்ணு இந்த கார்டே எழுந்து வந்து அச்சிச்சுங்கிற மாதிரி மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அதுவே மற்றவங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணும், நம்மளுக்கும் தான். ஸோ இப்போதைக்கே ஹாக்கின்ஸோட அந்த உடம்பு தேடி தான் போகணும்னு சொல்லி அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அடுத்த டெத்து பிளையன் கையில் மிகப்பெரிய ஒரு மிஷின் கன் வச்சிருப்பாரு. இவ்வளோ பெரிய கன் வச்சிருக்கானா இவனுமே சம ஹண்டராக தான் இருக்கணும்னு சொல்லி செகண்ட் டார்கெட்டே அவனாக தான் இருக்கும்.
அதுக்கு முன்னாடி பிளைனுக்கும் மேக்குக்கும் எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பிளைனோட டெத்து டேரெக்டாக நம்ம மேக் அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் இதுலேருந்து மேக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுயநினைவிலே இருக்க மாட்டார். பிளைன் சாகும்போது இவன் அந்த மிருகத்தை பார்த்துன்னு சொல்லி ஒரு காட்டையே கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளுவாங்க. அண்ட் இவர் சுட ஆரம்பித்தோடனே மற்றவங்க எல்லாருமே இறங்கி எதுக்கு சுடுறாங்கிற ஒரு வார்த்தையோட கேட்காம சுட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டீமுக்குள்ளே அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்குங்கிறது இந்த ஒரு சீக்வன்ஸ் மூலியமாக சூப்பராகவே காமிக்கப்படுது. ஸோ மொத்த டீம் மெம்பர்ஸும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரே பேக்காக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டுறாங்க. அண்ட் சுட்டு முடிச்சிட்ட அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் மேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் சுயநினைவு இழந்துருவார். நான் அதை பார்த்தேன் ஆனால் பார்க்கலங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பார். பட் ஸ்டில் இந்த பக்கம் நம்ம டச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கை நம்ம தான் செய்கிறாரு. ஸோ அவங்க எல்லாருமே இப்போதைக்கு அந்த இடத்த விட்டு போகாமல் இது நம்மளை ஒவ்வொருத்தராக ஹண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம சாப்பருக்கு போகிறதுக்குள்ளே அது கண்டிப்பாக எல்லாருமே கொண்டுடும். ஸோ அதனால் அதை கொண்டு தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு குட்டி ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த ஆனா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன நடக்குதுங்கிற விஷயத்த தெளிவாகவே சொல்லுவாள். ஸோ ஒவ்வொரு சூடான வருஷம் அப்பவும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமா. ஸோ அங்கே ட்ரைபில் இருக்க நிறைய பேர் ஆக்சுவலாக செத்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஒவ்வொரு வருஷமும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு சூடான வருஷம் சொல்லும்போது அது எதை மீன் பண்ணுறதுன்னு தெரியல. மோர் லைக் எவ்ரி சம்மருங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்களோ என்னமோ. ப்ரே படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மொத்த படமுமே ஆல்மோஸ்ட் ஒரு சம்மர் சீசனில் தான் நடக்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு டீட்டெயில் அந்த ஒரு கண்டினியூட்டியை கூட எனக்கு தெரிஞ்சு ப்ரேயில் சூப்பராகவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரி சம்மரில் புது புது ப்ரிடேட்டர்ஸ் இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துக்குது போல். இந்த படத்தில் வந்ததுமே பாசிபிளி ஒரு யங் பிளட்டாக தான் இருக்கணும். ஸோ ட்ரைனிங் எடுக்கிற ஒரு ப்ரெடேட்டராக தான் இருக்கணும். ஸோ புதுசாக நம்ம பூமியை ஒரு டார்கெட்டாக ஒரு ட்ரைனிங் கிரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த உண்மை தெரிஞ்சிட்ட அப்புறம் அதை நம்ம பிடிச்சே ஆகணும்னு சொல்லி இந்த பக்கம் ஆர்னால்டே தன்னை ஒரு டார்கெட்டாக முன்னாடி கூட்டு வருவார். ஸோ அதை தெரியாமல் ப்ரெடேட்டர் வந்து மாட்டிக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே இன்னொரு ஃபைட் நடக்கும். பட் கீழே வந்து ஒரு மரப்பலகை பக்கத்தில் இருக்க பான்ச்சோங்கிற ஒரு கேரக்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா விழுந்துடும். ஸோ அவர் அந்த இடத்துல நாக் டவுன் ஆகிடுவார். பான்ச்சோ கேரக்டருமே ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல டெப்த்தாக வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இந்த பக்கம் அந்த ப்ரெடேட்டர் நான் விட மாட்டேன்னு சொல்லி மேக் வந்து பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போக மேக்கை தேடி மேக்கை நான் காப்பாற்றுறங்கிற மாதிரி நம்ம டில்லியன் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போவார். ஸோ டச், பான்ச்சோ அண்ட் ஆனா 3 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போக மேக் அண்ட் டில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டரை தேடி போவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மேக் ஆக்சுவலாக ப்ரெடேட்டரை கண்டுபிடிச்சிருவாரு. நான் மேலே போகிறேன், நீ கீழே போன்னு சொல்லி இந்த பக்கம் டில்லன் போக கீழே போயிட்டு இருந்தால் நம்ம மேக்கை அவருக்கு மேலேயே நின்று நம்ம ப்ரெடேட்டர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடும். இந்த ஒரு சீன் கூட செம்ம சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அந்த ஒரு கன் எந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லி அந்த ஒரு டார்கெட்டிங் சிஸ்டமையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தை R-rated கொடுத்தது உண்மையிலே செம்ம அமேசிங்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தை அது வேறு லெவலில் எலிவேட் பண்ணுதுங்க. மியூசிக்கை பற்றி நான் சொல்லாமல் விட்டேன் பார்த்தீங்களா. இந்த படத்தோட மியூசிக் ஆலன் சில்வெஸ்ட்ரி எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன். அவெஞ்சர்ஸ் படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் தான். அதுவே எனக்கு இப்போ தாங்க தெரியும். ஆலன் சில்வெஸ்ட்ரி தான் அந்த படத்தோட மியூசிக்னு இப்போ தான் தெரியும். இந்த படத்தோட மியூசிக்குமே சூப்பராக அந்த படத்தை எலிவேட் பண்ணியிருக்கும். மேக்ஸ் செத்தத்தை பார்த்தோன்னே இந்த பக்கம் டிலன் சும்மா இல்லாமல் அவர் ஒரு கன்னை வச்சு சுட ஆரம்பிச்சிருப்பாரு. என்னையடா சுடுறான்னு சொல்லி அந்த பக்கம் அந்த ப்ரெடேட்டர் அசால்ட்டாகவே டிலனை கொண்டிருக்கும். டிலன் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில். அவரே அசால்ட்டாக கொள்ற மாதிரி காமிக்கும் போது இதை கொடுறதுக்கு யாரா வரப்போறா, எல்லாருமே பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளுதுன்னு சொல்லி அந்த ஒரு பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிச்சிருவாங்க. அந்த வில்லனுக்கான கெத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி காமிப்பாங்க. பட் என்னதான் வில்லனுக்கான கெத்து இருந்தாலும் அவரை பற்றின பேக் ஸ்டோரி, அவரை பற்றின சில விஷயங்கள் தெரிஞ்சாதான் அவனை பார்த்து நம்ம பயப்பட முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்னால்டுமே சில விஷயங்கள் சொல்லுவார். அவர் ஹண்டர் கையில் கன் வச்சுருந்தா தான் அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஆனாவோட கையில் இருக்க அந்த கன்னை பற்றி நான் தட்டி விடுவார். ஸோ இது அந்த வில்லனுக்கான ஒரு மாராலிட்டி ஸ்டாண்டர்டை பற்றி நான் கொடுக்குது. ஸோ என்னதான் வந்து வில்லனாக இருந்தாலும் கையில் கன் இல்லை, நீ அவனை அடிக்கலன்னா உன்னை திரும்ப அடிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டாக அவருக்கு வந்து கிரியேட் பண்ணி விடுது. லைட்டாக அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெடேட்டரோட லுக்கை வந்து டீஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பயம் தொடர்ந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் 3 பேர் தப்பிச்சு போனாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் பான்ச்சோ வந்து போட்டு தள்ளிட்ட அப்புறம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு விடுவா. பத்தாவதுக்கு வரைக்கும் நம்ம அர்னால்டுமே ஷோல்டரில் சுட்டிருக்கோம். ஸோ அர்னால்டுமே க்ளோஸ் தான் அப்படி தான் நம்ம நினச்சிருப்போம். வில்லனா ஜெயிக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக இந்த இடத்துல எல்லாருக்குமே கிரியேட் ஆகியிருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது கூட அந்த பயம் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். பட் அர்னால்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எப்படி தப்பிச்சு ஒரு உயரமான அறிவிலேருந்து கீழே வந்துடுவார். இந்த படத்தில் அந்த VFXங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிக பெருசாக அடி வாங்கும். அதை கண்டிப்பாக எல்லாருமே உணர்ந்துருப்பீங்க. அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது. பட் 1987 வந்த ஒரு படம். அப்போ யோசிச்சு பாருங்க, VFX அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த சமயத்தில் நம்ம அர்னால்டுக்கு ஈக்குவலாக பாடி ஃபிசிக் வச்சதும் யாருமே இல்லை. மேபி சில்வஸ்டர் ஸ்டாலோன்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி அர்னால்ட் இஸ் அர்னால்ட். அவர் யூனிக்கான பாடி டைப் இருக்குமா. அதனால் இவருக்கான ஒரு ஸ்டன் டபுளை கூட தேடி கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் இந்த ஷாட்டில் பாருங்கள், அறிவிலேருந்து விழுறவன் இந்த அர்னால்டோட கை சைஸ் கூட இல்லைங்க. காலா மாட்டுக்கு எலி கொஞ்சம் டூப் போட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த சீனு. ஸோ இதை அவங்க மறைக்க கூட இல்லை. VFX ஹெவியாக பண்ண முடியாதுல்ல. அதனால் இது இப்போ பார்க்கும்போதும் துண்டாக தெரியுது. பட் எனிவேஸ் இந்த இடத்துல அர்னால்ட் பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு அந்த மண்ணால் தன் உடம்பை கவர் பண்ணிக்கிறாரு. அவர் அதை வேணும்னு பண்ணியிருக்க மாட்டார். பட் அதுவாக நடந்திருக்கும். ஸோ அப்போ தான் இவர் உடம்புல அந்த ஹீட்டை அந்த மண் கவர் பண்ணியிருக்குங்கிற விஷயமே அர்னால்டுக்கு புரியுது. ஸோ இதை வச்சு எப்படியாவது அந்த ப்ரெடேட்டரை க்ளோஸ் பண்ணுவதை அவர் நினைக்கிறாரு. இது ஆக்சுவலாக பூசி அவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கலாம். பட் இவருக்கு மொத்த டீமுமே செத்து போயிடுச்சு. இவர் அந்த அளவுக்கு அந்த டீமை
பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அதுக்கு பழி வாங்கியே தீரணும்னு சொல்லி இப்போதைக்கு அந்த பிரெடேட்டர் பிடிக்க ஒரு ட்ராப் செஞ்சு அது ஒர்க் அவுட் ஆச்சுல, அதே டெக்னிக்கை அப்ளை பண்ணுறாரு. ஸோ இந்த முறை பிரெடேட்டர் பிடிக்க போகிறதுல அந்த கொல்ல போகிறாரு. ஸோ அந்த ட்ராப் செஞ்சுட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் பிரெடேட்டர் ரெடி ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கும். அதில் அவர் பிடிச்சி வச்சிருக்க எல்லா மிருகங்களையுமே என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறதையுமே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ மண்டே ஓட்டை எல்லாத்தையுமே அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் பயங்கரமான ஆளாக இருக்கேனடா அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபஸ்ட்டு டைம் பார்த்தா ஒரு சீரியல் கில்லர் சைக்கோ மூவியாக கூட இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாங்க. அப்படி தான் வந்து ப்ரெசென்ட்டே பண்ணியிருப்பாங்க. அந்த பக்கம் அண்ணா எல்லா ட்ராப்பையுமே ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் கூட பிரெடேட்டர் சர்ப்ரைஸுங்கிற மாதிரி இந்த அர்னால்டுக்கு பின்பக்கம் என்ட்ரி கொடுக்கும். ஸோ அந்த ஃபைனல் ஃபைட் முடிகிற வரைக்கும் நம்மள ஆல்மோஸ்ட் லைக் எட்ஜ் அந்த சீட்லேயே வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சீனுமே அந்த அளவுக்கு செதுக்கி இருப்பாங்க. பட் இந்த ஃபைட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபேர் ஃபைட்டாகவே போயிட்டு இருக்கும். அந்த பிரெடேட்டரால் அர்னால்டை பார்க்க முடியாது. அர்னால்ட் பார்த்தீங்கன்னா பிரெடேட்டரை பார்த்து போட்டு பொழுது கட்டிட்டு இருப்பாரு. பட் அதில் தெரியாதனமாக தண்ணிக்குள்ள வந்து அவர் உடம்புல இருக்க மட் எல்லாமே க்ளீன் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு பிரெடேட்டரே அவன் ஹர்ட் பண்ணியிருக்கான். அதனால் நான் 1-on-1 சண்டை போட்டு தான் உண்மையான ஃபைட்டர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பிரெடேட்டர் அதோடைய மாஸ்க்காக கட்ட ஆரம்பிக்கும். நம்மளுக்குமே அது வரைக்கும் ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆகிருக்கும், ஒரு பயமே பில்ட் ஆகியிருக்கும். இந்த இடத்துல காமெடி பீஸ் மாதிரி அந்த பிரெடேட்டரோட முகத்தை காமிச்சுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க இதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு. ஆனால் அது எல்லாத்தையுமே தவிடுபொடி ஆக்குற மாதிரி பிரெடேட்டரை செம்ம பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அதோட வாயில இருக்க அந்த கொடுக்குகளில் அதான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பிகாஸ் அந்த கொடுக்குகள் வைக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே ஜேம்ஸ் கேமரன் தானா. ஃபர்ஸ்ட் இந்த பிரெடேட்டரோட லுக்கே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த வேற ஒரு கேரக்டர் டிசைனை வச்சு பாதி படத்தையே எடுத்துட்டாங்களாம். நடுவில் தான் இந்த கேரக்டர் டிசைன் நல்லா இல்லை, அதை பார்க்க பூச்சி மாதிரி இருக்குது, யாருமே பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லி ஜேம்ஸ் கேமரனோட ஹெல்ப்லாம் எடுத்து இந்த ரீடிசைன் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் நிஜமாலே ரீடிசைன் பண்ணது நல்ல விஷயம். செம்ம ஐக்கானிக்கான லுக்கு அண்ட் செம்ம பயங்கரமான ஒரு லுக் கூட. அண்ட் பிரெடேட்டர் 1-on-1 அர்னால்ட் கூட சண்டை போடும். அர்னால்ட் அச்சு துவம்சம் பண்ணுவார்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இந்த இடத்துல மொத்த டீமையுமே அவர் இழந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு வலி இருக்குது, வெறி இருக்குது. அந்த வெறியை காட்டி இந்த பிரெடேட்டரை போட்டு தள்ளுவாங்க தான் நம்ம வந்து எல்லாருமே எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அந்த இடத்துல ஒரு அந்தர்பல்ட்டி வச்சு அந்த பக்கம் பிரெடேட்டர் நம்ம அர்னால்ட்டை சாவடி அடிக்கும். இது எப்படி தாண்டா கொல்ல போகிறாங்கன்னு சொல்லி அகெயின் சீட்டோட எட்ஜில் தான் எல்லாருமே உட்காந்துருப்பீங்க. பட் பிரெடேட்டரை பிடிக்கிறதுக்காக போட்டு வச்சிருப்பல ட்ராப்பு, அதுக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல பிரெடேட்டருமே உஷாராயிடும். நீ ஹண்டர்னா நான் உன் அப்பனுக்கு அப்பண்டாங்கிற மாதிரி அது சுற்றி வந்து அடிக்க பார்க்கும். பட் அந்த இடத்துல அர்னால்ட் பார்த்தீங்கன்னா பக்கம் ஒரு பிளானை போட்டு மேலே வச்சிருக்க அந்த ஒரு கட்டையை இது மேலே வீழ்த்தி சாவடிச்சிருவார். அந்த சமயத்தில் கூட இவர் நினச்சிருந்தா கல்லை போட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஏன் பண்ணதான் எனக்கு வந்து தெரில. பட் அந்த இடத்துல பிரெடேட்டர் தன்னுடைய சாவை அதுவே அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாம்பை வெடிக்க வச்சு சாவர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அர்னால்ட் எல்லாத்தையுமே எழுந்திருப்பாரு. அவர் திமிரு ஆணவம் எல்லாமே இந்த இடத்துல உடஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டு அந்த ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கின அந்த அர்னால்டை இந்த இடத்துல நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஹெலிகாப்டர் அவர் ஏறி போகும்போது அவர் கண்ணில் அந்த வழியை உங்களால் பார்க்க முடியும். அதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஐ மீன் படம் முழுக்கவே பரபரன்னு போவாங்க, எந்த ஒரு இடத்துலையுமே லேக் ஆகாது. அந்த சமயத்தில் நிறைய பேர் குறை சொன்ன ஒரு விஷயம், அந்த பிரெடேட்டர் கேரக்டரை இன்னும் டெப்த்தாக காமிக்கலன்னு சொல்லி. உண்மைதான், அந்த கேரக்டருக்கான பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தெளிவாக இல்லை. ஜஸ்ட் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி அந்த படத்தை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் சக்க போடு போட்டுச்சு. ஆக்சுவலாக அந்த பிரெடேட்டர் கதையை வச்சு அந்த ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறாத ஸ்டூடியோஸே கிடையாது. ஃபைனலாக 20th Century Fox தான் அக்செப்ட் பண்ணி இவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஓரளவுக்கு டீசென்டான பட்ஜெட்லேயே எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸாகவே இப்போதைக்கு பில்ட் ஆகி நிற்குது. இந்த படத்தில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா காமெடியுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அர்னால்ட் சில இடங்களில் அந்த ஒன்லைன் காமெடி, யூ ஆர் அன் அக்லி மதர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டைலாக், பேட் ஐடியா, ஸ்டிக் அரவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சில டைலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூமர் வெளிக்கொண்டு வரதையுமே தாண்டி அந்த சீனை எந்த ஒரு வகையிலுமே பாதிச்சிருக்காது. காமெடி பண்ணுறேன்னு சொல்லி காண்டி தீர்க்க மாட்டாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன சீன் எல்லாமே ரொம்பவே ரசிக்க முடியிருந்துச்சு. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் ஹாரர் ஆக்ஷன் த்ரில்லர் கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு வைப் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ப்ரே படமும் அந்த பிரெடேட்டர்ஸ் படமும் மட்டும் தான் குத்துச்சு. ஸோ மஸ்ட் வாட்ச் மூவி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ்.